அமெரிக்கா நடத்திய சமீபத்திய இராணுவ தாக்குதல்களுக்கு மத்தியிலும் மத்தியஸ்தர்கள் மூலமாக அமெரிக்காவுடனான மறைமுக ராஜதந்திர பரிமாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என ஈரான் தெரிவித்துள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரான் மீது அமெரிக்கா நேற்று காலையில் மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இடைக்கால போர் நிறுத்த உடன்பாட்டை மீறி ஹோர்முஸ் ஜலசந்தியில் எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் அந்நாட்டின் மீது அமெரிக்க இராணுவம் கடந்த ஒரு வாரமாக கடும் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது. ஈரானின் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படுகின்றது. அமெரிக்காவின் சமீபத்திய தாக்குதல்களில் 50 பேர் கொல்லப்பட்டதாகவும் 517 பேர் காயமடைந்ததாகவும் ஈரான் அதிகாரிகள் நேற்று முன்தினம் தெரிவித்தனர். அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க கூட்டாளி நாடுகள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஈரானின் ட்ரோன் ஒன்றை கடந்த சனிக்கிழமை தகர்க்கும் போது மற்றொரு அமெரிக்க வீரர் இறந்ததாக அமெரிக்க இராணுவம் கூறியது. இதற்கு அடுத்த சில மணி நேரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தியது. தொடர்ந்து 9வது இரவாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்தது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க கடற்படையின் 5வது படைப்பிரிவு அமைந்துள்ள பக்ரைன் மற்றும் குவைத் நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் மேற்கொண்டது. இரு தரப்பினரும் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் சிவில் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி வரும் வேளையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பெரல் விலை நேற்று $90 மேல் உயர்ந்தது. இது போரால் உருவான உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை மேலும் அதிகரித்துள்ளது. இதேவேளை ஈரானிய மண்ணில் அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்த ஒரு ஊடுருவல் முயற்சியையும் நொடிப்பொழுதில் முறியடிக்க தயார் நிலையில் இருப்பதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தங்களது தரைப்படை நவீன உபகரணங்கள், தொடர்ச்சியான பயிற்சிகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட செயற்பாட்டு திறன்களை கொண்டு இயங்கி வருவதாக தெரிவித்துள்ள காவல்படை அமெரிக்காவின் ஊடுருவல்களுக்கு எதிராக உயர்மட்ட தயார் நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இது குறித்து தஸ்னிம் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானிய ஆயுத படைகளின் தொடர்ச்சியான விழிப்புணர்வும் தயார் நிலையுமே நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதாகும். இந்த தயார் நிலை அனைத்து களங்களிலும் தீவிரமாக பின்பற்றப்படுவதாகவும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகள் எதிரிகளின் எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் உடனடியாக முறியடிக்க தயார் நிலையில் உள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தரைப்படையின் துணை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் ரூஹல்லா நூரி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அமெரிக்காவின் ஒவ்வொரு படை வீரருக்கும் ஈரான் பல மடங்கு விலையை செலுத்த வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். தனது சமூக ஊடக பதிவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஏற்கனவே ஈரானிய தாக்குதலால் அமெரிக்க படையினர் உயிரிழப்பதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பல ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த வாரம் இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு நடந்ததை தொடர்ந்து தங்கள் எதிரியான சவுதி அரேபியாவிற்கு எதிராக கடல் வழி தடையை ஏமானின் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். இதற்கிடையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் எரிகணையால் தாக்கப்பட்டதில் ஒரு கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. அதிலிருந்த ஊழியர்கள் கப்பலை விட்டு வெளியேறிய நிலையில் பின்னர் இழுவைப் படகு மூலம் அவர்கள் மீட்கப்பட்டனர். இது இவ்வாறு இருக்க 2024 ஹாசாவில் இஸ்ரேலால் உயிரிழந்த யஹ்யா சின்வாருக்கு பிறகு ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவின் புதிய தலைவராக ஹலீல் அல் ஹையா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா நடத்திய சமீபத்திய இராணுவ தாக்குதல்களுக்கு மத்தியிலும் மத்தியஸ்தர்கள் மூலமாக அமெரிக்காவுடனான மறைமுக ராஜதந்திர பரிமாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பஹாய் இதனை குறிப்பிட்டுள்ளார். மத்தியஸ்தர்கள் மூலம் செய்திகள் பரிமாற்றப்பட்டு வருகின்றன எனவும் கடந்த சில நாட்களில் ராஜதந்திர முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு சில யோசனைகள் பெறப்பட்டுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் போர் மற்றும் ராஜதந்திரம் ஆகிய இரண்டையும் ஈரான் தனது தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கான கருவிகளாக பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகள் முற்றிலும் முறிந்து விடவில்லை என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை ஈரானிய உள்துறை அமைச்சர் இஸ்கந்தர் மொமேனி பாகிஸ்தான் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இஸ்லாமாபாத் சென்றுள்ளார்.
இந்த பயணத்தின் போது அவர் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் மற்றும் நாட்டின் இராணுவ தலைமை அதிகாரிகளையும் சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியான பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு ஒரு குறிப்பிடத்தக்க நேரடி ராஜதந்திர நகர்வாக பார்க்கப்படுகின்றது. எனினும் ஹோர்மோஸ் நீரிணை பகுதியிலும் அதை சுற்றியும் அதிகரித்து வரும் தீவிர மோதல்களை விட இந்த தூதரக முயற்சிகள் தடுக்குமா என்பதில் கேள்வி எழுந்துள்ளது. அத்துடன் பிராந்தியத்தில் விரைவாக அதிகரிக்கும் பதற்றங்களால் மோதலை தணித்து அமைதியை கொண்டுவர முயலும் மத்தியஸ்தர்கள் தற்போது கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வருவதாக ஊடகங்கள் கூறுகின்றன.